अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் மேல அதிகமான பிரியங்கள் வைத்திருந்தாங்க. அதுபோல ரசூலுல்லாஹும் அனைத்து சஹாபாக்கள் மீதும் அதிகமான பிரியங்கள் வைத்திருந்தாங்க. ஆனா அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபா மீது அதிகமான பிரியம் வைத்திருந்ததா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சஹாபிய பெண்மணிகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நேசிச்சது யாருன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நேசிச்சது யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் நிறைய சஹாபாக்களை நம்ம சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அனைத்து சஹாபாக்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நான் அனைவரையும் விட இவரை தான் அதிகமாக நேசித்துள்ளேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வால் அதிகம் பிரியப்பட்ட ஒரு சஹாபா தான் யாரு அப்படின்னா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க யாரு அப்படின்னா ரசூலுல்லாஹும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் திருமணம் ஆகும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமையை கிஃப்டா கொடுக்குறாங்க. அப்படி அடிமையா கிஃப்டா கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபா தான் யாருன்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள ரசூலுல்லாஹ் சிறு வயதில் உரிமை விட்டுறாங்க. நீங்க விரும்பினா உங்களுடைய பெற்றோர்கள் கூட போய் இருந்துடலாம், அப்படி இல்லைன்னா நீங்க என்னோட இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இவங்களோட மகன் தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் யாருன்னா ரசூலுல்லாஹுவும் அவங்களுடைய தாயார் ஆமினா அம்மையாரும் அவங்களுடைய தந்தை வஃபாத் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை ஜியாரத் செய்வதற்காக போகும்போது வர வழியில் அபுவா அப்படின்ற இடத்துல வஃபாத் ஆகிடுவாங்க அவங்களோட அன்னை ஆமினா அம்மையார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பாட்டான அப்துல் முத்தலிஃபிடம் பத்திரமாக கொண்டு சேர்த்தவங்க தான் யாருன்னா உம்மு ஐமன். இவங்க தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட தாயாரா இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உம்மு ஐமன் அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய தாய் வஃபாத்துக்கு பிறகு நீங்க தான் என்னுடைய தாயின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நீ எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தன்னோட மடி மீது தூக்கி வைத்து கொஞ்சுவாங்களாம். அப்ப சொல்வாங்களாம், உஸாமாவே நீ மட்டும் பெண் குழந்தையாக இருந்திருந்தால் நான் உன்னை அதிகமாக நீ மட்டும் பெண் குழந்தையாக இருந்திருந்தால் உனக்கு அழகழகான ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணிவித்து நான் மகிழ்ந்திருப்பேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அனைத்து சஹாபாக்களையும் முன்னிறுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், நான் அனைவரையும் விட உஸாமாவை அதிகம் நேசிக்கிறேன். எப்படி பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அனைவரையும் விட உஸாமாவை நேசிக்கிறேன். பிற்காலத்தில் உஸாமா ஒரு சிறந்த மனிதராக விளங்குவார், அவரை போல நீங்களும் விளங்க வேண்டும்னு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதராக இருப்பாங்க, இன்னும் அவங்க மேல ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு பிரியத்தை வச்சிருப்பாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குன்னு சொல்ல போனா இப்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம அம்மா கிட்டே யாருக்கிட்டேயாவது போயிட்டு நம்ம மேல இருக்க தப்ப அம்மா திட்டக்கூடாதுன்னா அம்மா யார் அதிகம் நேசிக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம போயிட்டு சூஸ் பண்ணி நம்ம அம்மா கிட்ட பேச சொல்லுவோம். அது போல ஒரு பெரிய கோத்திரத்துல ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. இஸ்லாத்துல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாராவது திருடிட்டா அவங்களோட கையை ஃபர்ஸ்ட் மணிக்கட்டு வரை வெட்டுறது தான் நம்மளுடைய சட்டம், அதுக்கான தண்டனையும் கூட. அப்போ அந்த பெண் மேல பெரிய கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த பெண்ணை எந்த தண்டனை கொடுக்க கூடாது, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் பேசணும். எந்த சஹாபாக்களை தேர்ந்தெடுக்கலாம் எல்லா மக்களும் ஆலோசிக்கும் போது எல்லா மக்களும் தேர்ந்தெடுக்கிறது யாரு அப்படின்னா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வால் அதிகம் பிரியப்படக்கூடியவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுனால அவங்களதான் எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்தில் என்னோட மகள் ஃபாத்திமாவே திருடி இருந்தாலும் அவளுடைய கையையும் நான் துண்டித்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் உயர்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் தாழ்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் பார்த்ததுனால அழிந்துள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு எதையும் சொல்லாம விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு போருக்காக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தளபதியா நியமிச்சு ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த படைக்கு போகும்போது அந்த ஒரு போர்ல அந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிடுறாங்கன்னா
மிர்தாஸ் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து கொலை செய்யறாங்க. எந்த நிலைமையிலனா அவங்க வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது அவங்க வாளால வெட்டிடுறாங்க உசாமா ரலியல்லாஹு அவங்க. இதை கேள்விவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உசாமா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க எதற்காக மிர்தாஸை வந்து கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உசாமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அவர்கள் உள்ளத்தால ஒண்ணு ஈமான் ஏத்துக்கல, அவங்க அந்த வாளுடைய அந்த கூர்மையை பயந்து எங்க நம்ம இறந்துருவோமோன்னு பயந்து வெறும் நாவால ஈமானை ஏத்துக்கிட்டாங்க, அதனாலதான் நான் அவங்கள கொலை செஞ்சேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அந்த கலிமாவும் அல்லாஹ் வந்து கேட்பானே, ஒரு முஸ்லீமா கொலை செஞ்சிருக்கீங்களா நல்லா கேட்பானே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு மடக்கி மடக்கி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அப்ப உசாமா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லவே முடியல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க செஞ்ச தவறு, அதுக்காக நீங்க வந்து மிர்தாஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அந்த ஆடுகளை அவங்களுடைய வாரிசுகள் கிட்ட ஒப்படைச்சிருங்க, இன்னும் அதுக்காக ஒரு அடிமை என்ன பண்ணிருங்க, உரிமை விட்டுருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்னதான் ஒருத்தர் மேல அதிகம் பிரியம் வைத்திருந்தாலும் அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்காங்க, யாரையும் ஏற்றத்தாழ்வா பார்க்கவே கிடையாது. உசாமா ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உசாமா ரலியல்லாஹு சிறு வயதுல இருந்தே ஒரு பெரிய படை தளபதியை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு டைம் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ரோமுக்கு எதிராக வந்து ஒரு படையை தயார் செய்யறாங்க. அப்ப அதனுடைய தளபதியை யாரை போடுறாங்கன்னா ஒரு சிறு வயது வாலிபனா இருக்கக்கூடிய உசாமா ரலியல்லாஹு அவர்களை போடுறாங்க. அந்த படையில உசாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு கீழே பெரிய பெரிய சஹாபாக்கள் யார் யாருன்னா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள்லாம் அந்த சண்டை போர்னா பெரும் பெரும் சஹாபாக்கள், அதுல திறமை வாய்ந்தவங்க, பல பல புது புது யுக்திகளை தெரிஞ்சவங்க. ஆனா இவர்களுக்கெல்லாம் தளபதி ரசூலுல்லாஹ் யாரை போடுறாங்கன்னா உசாமா ரலியல்லாஹு அவர்களை போடுறாங்க. இதை பார்த்தோன்னே பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு எல்லாம் பிடிக்கல. என்ன இருந்தாலும் ஒரு சிறு வயது வாலிபன் இவங்களை போயிட்டு நம்மளை வந்து படை தளபதியை ஏத்துக்கன்னு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டுக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போலதான் இவருடைய தந்தை ஸைதையும் நான் இதற்கு முன் ஒரு படையில் தளபதியாக நியமித்துள்ளேன், ஆனால் அதற்கும் நீங்க இந்த மாதிரி தான் சொன்னீங்க, இப்பவும் நான் இவரை நியமிக்கிறேன், இதுக்கும் நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஆனா அல்லாஹ் ஒருவன் வந்து என்னுடைய நியத்தை வந்து அறிவான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த படை வந்து கிளம்பணும், மதீனால இருந்து ரோமுக்காக கிளம்பணும். அப்படி கிளம்பும் போது ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டுறாங்க. அப்ப அவங்க அந்த படை கிளம்ப லேட் ஆகுது. அப்ப உசாமா ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ் பார்க்க வராங்க, நோய் விட்டுருக்காங்க இல்லையா. அப்ப பார்க்க வரும்போது ரசூலுல்லாஹ் வந்து மயக்க நிலையில இருக்காங்க. அப்ப மயக்க நிலையில இருக்கும்போது உசாமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய நெற்றியில முத்தம் இட்டுட்டு அவங்கள அப்படியே பாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண் விழிச்சு உசாமா ரலியல்லாஹுல பாசத்தோட அப்படியே அவங்க கண்ணத்தை தழுவுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க போருக்கு நீங்க போகணும், போய் வெற்றி பெற்று திரும்பி வரணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த போர் வந்து போலான்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹுக்கு பிறகு அந்த ஆட்சியை யார் எடுக்கிறாங்கன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தான் கிலாஃபத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. கிலாஃபத்தை ஏத்துக்கிட்டவனே இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சஹாபாக்கள் எல்லாரும் வந்து பெரிய பெரிய சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அதை ஏற்படுத்திட்டாங்க, இப்பதான் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க இல்லையா, நீங்க வந்து வேற பெரிய சஹாபாக்களை வந்து நீங்க படை தளபதி ஆக்குங்க. உசாமா ரலியல்லாஹு வந்து வேணான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. இதை கேட்டு உசாமா ரலியல்லாஹு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போய் சொல்றாங்க, நான் வந்து படையிலேருந்து விலகிக்கிறேன், வேற ஒரு சஹாபாவை வந்து நீங்க அந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கிடையாது, இது ரசூலுல்லாஹ்வால ஏற்படுத்தின ஒரு படை, இதை நீங்க கண்டிப்பா நீங்க தான் செய்யணும், ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்த செஞ்சுட்டா அதை நான் வந்து மாத்தி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படையை கிளப்புறாங்க. அப்பயும் அவங்க தயங்கி இருக்கும்போது உசாமா ரலியல்லாஹு அவங்க தயங்குறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா அந்த உசாமா ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்க அந்த ஒட்டகம் இருக்கு இல்லையா, அதனுடைய கடிவாளத்தை பிடிச்சு கொஞ்சம் தூரம் வரை நடந்து போறாங்க. அதை பார்த்து உசாமா ரலியல்லாஹு சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, நீங்க வந்து ஒண்ணு ஒட்டகம் மேலே ஏறி உட்காருங்க, அப்படி இல்லைன்னா நான் கீழே இறங்கி உங்களோட நடந்து வரேன்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லை வேண்டாம், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 700 மடங்கு உங்களுடைய தரஜாக்களை உயர்த்துறான்.
700 மடங்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க. அப்படியே போறாங்க, அந்த படையும் கிளம்பி போகுது. அப்ப அந்த ரோமுடைய படைக்கும் நமக்கும் எந்த ஒரு சண்டை எதுவுமே வரல, சும்மா போறாங்க, ஒரு போருன்னு தான் போறாங்க. ஆனா அந்த சண்டை எதுவுமே அதுல வரல. ஆனாலும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு எப்படின்னா முஸ்லீம்களை பார்த்தால அந்த படைக்கு பயம் வர மாதிரி வந்து பயம் ஏற்படுத்திட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்தில் இருக்கும்போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3500 வெள்ளி நாணயங்கள் வந்து பரிசா கொடுக்கப்படுது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பையன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3000 நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் தான் பரிசா கொடுக்கப்படுது. இதை பார்த்துட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க தன்னோட தந்தை கிட்ட, என் தந்தையே, எதற்காக என்னை விட உசாமாவிற்கு 500 நாணயங்கள் கூடுதலா கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், இப்படி பாருங்க என் மகனே, இவருடைய தந்தையோ ரசூலுல்லாஹும் மிகவும் பிடித்தவர், நெருங்கியவர். அவரும் ரசூலுல்லாஹ்வால் அதிகம் நேசிக்கப்பட்டவர். ரசூலுல்லாஹுடைய பாசத்திற்கு முன் என்னுடைய பாசத்தை நான் முன்வைக்கிறேன். அதனால் தான் உன்னை விட அவருக்கு நான் 500 நாணயங்கள் அதிகமாக கொடுக்கிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் யார் மேல பாசம் அதிகமா வச்சாங்களோ அவங்க மேல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாசத்தை அதிகமா வச்சு அவங்க வந்து கொடுக்குறாங்க. 500 நாணயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஜமல் போர் அப்படிங்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்தில் இருக்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நடந்தது இந்த ஜமல் போர். இந்த போர்ல கலந்துக்க சொல்லி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இந்த போர்ல கலந்துக்கோங்கன்னு சொல்லும் போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஒரு பாம்போடைய வாயில என்ன நுழைய சொன்னா கூட நான் நுழைவேன், ஆனா இந்த போர்ல என்னால் நுழைய முடியாது. ஏன்னா 2 சைடு இருக்கிறதுமே முஸ்லீம் சஹாபாக்கள். ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு பின்னாடி முஸ்லீம் சஹாபாக்கள் இருப்பாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க பின்னாடி முஸ்லீம் சஹாபாக்கள் இருப்பாங்க. அப்போ இவங்க ஏற்கனவே மிர்தாஸ் அப்படின்ற ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சாங்க இல்லையா, அதை சொல்றாங்க, ஏற்கனவே நான் ஒரு படையில மிர்தாஸ்ன்றவங்களை கொலை செஞ்சேன், ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சுட்டேன், அது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை விஷயம், என்னை எச்சரிச்ச விஷயம் உங்களுக்கும் தெரியும், அதனால நான் இதுல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா அது அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ்ல அதிகமான பிரியம் வந்து வச்சிருந்தாங்க. இவங்க வந்து முஆவியா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு வந்து சில நாள் கிலாஃபத்துல இருந்தாங்க. அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய கிலாஃபத்துல தான் இவங்க வந்து வஃபாத் ஆனாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படி சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மேல அதிகமான ஹுப்ப வச்சு ஒவ்வொரு விஷயமும் ரசூலுல்லாஹ் இதை நேசிச்சாங்க, இவங்களை நேசிச்சாங்க, நம்மளே இவங்களை அதிகமா நேசிக்கணும், எப்படி ஒவ்வொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் நேசிச்ச விஷயமா பார்த்து அதிகமா நேசிச்சாங்களோ அது போல நாமும் ரசூலுல்லாஹ்வையும் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தை விரும்பி நம்மளோட வாழ்க்கையில செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் ரசூலுல்லாஹ்வை ஒரு முறையாவது கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.